இன்றைக்கி வெனஸ்டேங்க. ஆக்சுவலாக நான் வந்து வெனஸ்டே ஆனால் சிக்கன் அந்த மாதிரி தான் சமைப்பேன். பட் வந்து சிக்கன் வீட்டில் இல்லை. ஸோ நேற்று ஏதோ டெம்ட் ஆகி வந்து ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணி சாப்பிட்டேன். அகைன் எனக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஸோ நேற்று தான் வந்து காய்கறி கடையில் வந்துட்டு இந்த பெரிய கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன்னா, ஸோ இதை வந்து நம்மளா தவா ஃப்ரை பண்ணி நல்லா மசாலாலாம் கோட்டிங் கொடுத்து பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு மசாலா தேவை. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் வந்து உப்பு, அதுக்கப்புறம் வந்து தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கோங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இது நல்லா அந்த கத்திரிக்காய் கூட நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறமா தோசைக்கல்லில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து நான் சாம்பார் தான் வச்சேன். சாம்பாரும் தயிர் மட்டும்தான் வச்சுருந்தேன். இது ரெண்டுத்துக்குமே இது பெஸ்ட்டு பேர்னே சொல்லலாம். நீங்களும் இதே மாதிரி வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள்.